رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று ஓதப்பட்டிருக்கக்கூடிய சூரா ஆல இம்ரான் ஒரு தனி தலைப்பாக இல்லாமல் சூரா ஆல இம்ரானுடைய ஒரு சில ஆயத்துகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆயத்துகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். இந்த ஆயத்து நீங்க சூரா ஆல இம்ரான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா, ஆரம்பமும் சரி, மத்தியில் உள்ள சில ஆயத்துகளும் சரி, சூராவுடைய கடைசி ஆயத்தும் சரி, ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்துக்கு சொல்றான். அதுல முதன்மை அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்கு உதவியாக நிரந்தர உதவி என்பது அது அல்லாஹ்வின் மூலமாக மட்டும்தான் ஏற்படும். நீங்க எத்தனை வஸ்துக்களை நம்பினாலும் சரி, உங்கள் படை பட்டாளம், உங்களுடைய பணம், திறமை, ஆட்சி, எதை நம்பினாலும் கூட இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி மட்டும்தான் நிரந்தரமான உதவி. அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான் பாருங்க, ஒமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ். உதவி என்பது அது அல்லாஹ்விலிருந்து வந்தா மட்டும்தான் ஃபுல்ஃபில்லா இருக்கும். உங்களுக்கு அடியார்கள் எவ்வளவுனா செய்வாங்க, உங்களுடைய காசு பணத்தினால எவ்வளவுனா செய்ய முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம உங்களால ஒரு காரியத்தில் நிரந்தரமான ஒரு திருப்தியான உதவியை பெற முடியாது. இது ஒரு ஆயத்து. கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க, ஒரு ஆயத்துல பாருங்க, ஃபலா தஹீனு வலா தஹ்ஸனு. அல்லாஹ் இந்த முஃமின்களை பார்த்து சொல்றான், பத்ருடைய களம் மாதிரி பல களங்கள் வரும். தாத்தாரின்களுடைய காலம், அஹ்ஸாப் ஹந்தகுடைய போருடைய காலம், இதெல்லாம் எப்படிப்பட்ட காலம்னா, முழு உலகம் என்ன நினைச்சதுன்னா, இன்னையோட முஸ்லிம் கதை அவ்வளவுதான், இதற்கு மேல முஸ்லிம் உலகத்துல வாழவே மாட்டாங்க. எல்லா காலத்தையும் நினைச்சாங்க. பனு அப்பாசியாக்களுடைய வீழ்ச்சி, பனு உமையாக்களுடைய வீழ்ச்சி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை செய்யப்பட்ட நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம், முழு உலகம் நினைச்ச என்ன அப்படின்னா, இதோட முஸ்லிம்களுக்கு கதை முடியுது, அவ்வளவுதான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல பதில் சொல்லிட்டான், ஃபலா தஹீனு வலா தஹ்ஸனு. எவ்வளவு பெரிய பாசிசம் வந்தாலும் சரி, நீங்கள் தோண்டு போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள். வஅன்துமுல் ஆலூன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் என்னன்னா, இன் குன்தும் முஃமினீன், உங்களிடத்தில் ஈமானை பலப்படுத்தி கொண்டார். ஈமானுடைய எண்ணம் என்ன இருக்கணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாம் சுத்தி இருக்கின்ற விஷயங்கள்ல எதெல்லாம் நமக்கு உதவி செய்யும் நினைக்கிறோமோ, உதாரணமா எப்படி அரசியல், பொருளாதாரம், ஆட்சி, பணம், பதவி, இதெல்லாம் தேவை. ஆனா ஒரு முஃமினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, இது எல்லாம் இல்லை என்றாலும் கூட என்னிடத்தில் ஈமான் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த சமுதாயத்துடைய வெற்றியை அல்லாஹ் உருவாக்கி கொண்டு வருவான். ஃபலா தஹீனு வலா தஹ்ஸனு. அல்லாஹ் இங்க எப்படி சொல்றானா, கொஞ்சம் அப்படியே ஆயத்துல கொஞ்சம் 2-3 பக்கம் தள்ளி வந்தீங்கன்னா அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். துவண்டு போய் படுத்துக்கிற ஒரு அடியான் அல்லாஹ் தட்டி சொல்றான், இன்சுருக்குமுல்லாஹ், அடியானே உனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சு விட்டால் ஃபலா காலிப லக்கும், உன்னை மிகைப்பவன் உலகத்தில் யாரும் கிடையாது. வ யஹ்துல்கும், பெருமையால் ஆடக்கூடியவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வை யஹ்துல்கும், உங்களை அல்லாஹ் சாட்சிட்டான் அப்படின்னா, ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் மின் பாதிஹி, அல்லாஹ்வுக்கு அடுத்து உலகத்துல யார் வாப்பா உதவி செய்வா, யாரும் செய்ய மாட்டாங்க. அடியா நல்ல கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் என்பது இதுதான் ஈமான். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது ஈமான் இல்ல. எல்லா சந்தர்ப்பத்திலும் வீட்டுல ₹1 பைசா இல்ல, ஆனா நம்பணும், ஏதோ ஒரு வழி அல்லாஹ் நிச்சயமாக எனக்காக திறப்பான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, அவன் தான் குழந்தை தர முடியும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அவன் தான் நிம்மதி தர முடியும். வருமானத்துல பரக்கத்து இல்லை, அவன் தான் தர முடியும். வெற்றிகள் இல்லை, அவன் தான் தர முடியும். முழு நாடு முழுக்க இஸ்லாமில் துன்புறுத்தப்படுகிறார்கள், உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் தர முடியும். பலஸ்தீன்ல ஒரு சந்தர்ப்பத்துல பலஸ்தீனுடைய மக்கள் கஸாவிலே அடி வாங்குகின்ற சமயத்திலே, அப்ப பல்வேறுபட்ட சில நாடுகள் உதவி செய்ய வருகிறார்கள். உதவி செய்யக்கூடிய நேரத்திலே அந்த உதவி பெறக்கூடிய குழந்தைகள் சொல்ற வார்த்தை, இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் நிரந்தரமான உதவி இல்ல, அல்லாஹ்வுடைய உதவிதான் நிரந்தரமான உதவி. வை யஹ்துல்கும் ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் மின் பாதிஹி, அல்லாஹ் கை விட்டுட்டான் அப்படின்னா காப்பாற்றக்கூடியவர் யார்? அருமையான பெருமக்களே, உலகத்தில் நாம் எதை நம்பினாலும்
எந்த விதமான பலத்தை நம்பி வாழ்ந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். உன் வாலிபத்தை நம்புகிறாயா? உன் பணத்தை நம்புகிறாயா? உன் நிலத்தை நம்புகிறாயா? உன் குடும்பத்தை நம்புகிறாயா? உன் ஆட்சி அதிகாரத்தை நம்புகிறாயா? எதையெல்லாம் நம்பினாயோ அல்லாஹ் அதை வைத்து ஒரு நாள் உன்னை தரைமட்டமாக்குவான், ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். ஏன் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி மட்டும்தான் நிரந்தரமானது. முகலாயர்கள் ஆட்சி காலத்துல, முகலாயர்களுடைய ஆட்சி நேரத்துல எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, இவர்கள் இந்த இந்தியாவில் ஆட்சியை இழப்பார்கள் என்று யாரும் எண்ணி பார்க்க முடியாத காலம். வரலாற்று அறிவிப்பு பெருமக்கள் எழுதுறாங்க, இவங்க ஆட்சி கவிழுமா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே முஸ்லிம் மன்னர்களை வைத்துதான் அந்த ஆட்சி அல்லாஹ் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கினான். தாத்தாரிகளுடைய காலம், இஸ்லாமியர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க நினைச்சாங்க. ஆனா அன்றைய இஸ்லாமியர்கள் முழுக்க நம்பியது படைத்த ரப்புல் ஆலமீனை. எதிரிகளின் கூட்டத்தில் இருந்து அந்த அரசனுடைய பேரனை அல்லாஹ் இஸ்லாமாக முஸ்லீமாக ஆக்கி அல்லாஹ்வை அழித்து காண்பித்தான். அருமையான பெருமக்களே, அதனால அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சுன்னா உங்களை யாரும் வெல்ல முடியாது. சரி, அல்லாஹ்வுடைய உதவி வரத்துக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை அதே சூறால சொல்றான். பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் அங்கங்க ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரு சூறால அங்கங்க சில விஷயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். அல்லாஹ் ரெண்டு விஷயம் சொல்றான். ஒண்ணு, ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். வாழ்க்கையில முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா நீ முடிவு பண்ணிட்டேன்னா அல்லாஹ்வை நம்பிடு. இதை செய்ய போறேன்னா அல்லாஹ்வை நம்பு. இதைதான் படிக்க போறேன், அல்லாஹ்வை நம்பிட்டு களத்துல இறங்கு. இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அல்லாஹ்வை நம்பிட்டு களத்துல இறங்கு. இந்த வாழ்க்கையை வாழ போறேன், அல்லாஹ்வை நம்பிய பிறகு நீ களத்துல இறங்கு. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ அல்லாஹ்வை நம்பி இறங்கி விட்டால் உனக்காக பின்னாடி இருந்து வேலை செய்வது அல்லாஹ்வுடைய படையின் பொறுப்பாக இருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இதுதான் ஈமான். வெறுமனை வாயிலை கலிமா சொல்வது ஈமான் அல்ல. எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் யார் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னை கைவிட மாட்டான் என்று அவனை பற்றி பிடித்திருப்பது இருக்கிறது. இதான் ஈமான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா? முதல்ல தவக்குல், நம்பிக்கை அல்லாஹ் மேல வைங்க. அல்லாஹ் கடைசியா இந்த ஆயத்தை சூறாவை முடிக்கிறான். என்ன சொல்லி முடிக்கிறானா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, இஸ்பிரு, பொறுமையா இருங்க. பலஸ்தீனில் அடி விழுகிறது, ஈராக்கில் அடி விழுகின்றது, லெபனானில் அடி விழுகின்றது, வடக்கில் அடி விழுகின்றது. இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஆட்சிகள் இல்லாமல் கை செய்யப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்ற இஸ்பிரு, அல்லாஹ் அடுத்து சொல்றான் வஸாபிரு, நீங்க மட்டும் பொறுமையா இருக்காதீங்க, பொறுமையை பத்தி சொல்லுங்க, மற்றவங்களையும் அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்க. வராபித்து, உறுதியாக இருங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ பிரச்சனை வருதுன்னு அல்லாஹ்வை பயப்படாம போயிட்ட, பள்ளி விட்டு தூரமா போயிட்ட, ஈமான் விட்டு தூரமா போயிட்ட, வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நீ நினைச்ச அப்படின்னா உன்னால் நிச்சயமாக முடியாது. எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பமானது ரப்புல் ஆலமீன் இடத்தில் இருந்துதான். அதற்கான எல்லா தீர்வும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. தனிநபருடைய வாழ்க்கை முதல் கொண்டு சமுதாயம் வரைக்கும் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ரப்புல் ஆலமீன் ஒருவனால் மட்டுமே தீர்வை தர முடியும். அதனால் அவன்கிட்ட சஜிதால உட்கார்ந்து அழுகணுமே தவிர, அவனிடத்தில் புலம்ப வேண்டுமே தவிர, அவனிடத்தில் முதலாவதாக கேட்க வேண்டுமே தவிர, அவன் மீதான நம்பிக்கையை உலகத்தில் யார் மீது வைக்கவே கூடாது. அல்லாஹ் அந்த ஆயத்தை தான் சொல்றான். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வார்த்தை வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், கட்டாயமாக ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு தான். இதை விளங்கி இருந்ததுனாலதான் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நேரத்திலையும் மனம் துவண்டு போகல. மனம் துவண்டு போகுதுன்னா என்னன்னா, பயம் வெளியே தெரியாது, ஆனா உள்ளத்துல பார்த்தா சின்ன பதட்டம் ஏற்படும். சஹாபாக்களுக்கு அது கூட ஏற்படல. அதே ஆயத்தெல்லாம் இந்த சூறால சொல்றான் பாருங்க. ஒரு போர் முடித்து விட்டு சஹாபாக்கள் வராங்க, அப்பதான் வராங்க, ஒரு போர் முடிச்சுட்டு கஷ்டமான சூழ்நிலை சஹாபாக்கள் திரும்பி வராங்க. வந்து சொல்லப்பட்டுச்சு, என்ன நீங்களெல்லாம் அதுக்குள்ள போர் முடிச்சுட்டீங்க, இன்னொரு படை உங்களை தாக்குவதற்காக வருகிறது. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும், முழு உலகத்தினுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக படை திரட்டி வருகிறார்கள், உங்களுக்கு பயமாக இல்லையா? ஃபக்ஷௌஹும், சஹாபாக்கள் சொல்லப்பட்டுச்சு, அதனால பயந்துக்கோங்க, பின்வாங்கிருங்க, நீ தவழ்ந்து போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல அல்லாஹ் வர்ணிச்சு சொல்வான் சஹாபாக்களை பற்றி. ஃபக்ஷௌஹும், பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஃபஸாதஹும் ஈமானா, பயத்திற்கு பதிலாக ஈமான் அதிகமானது. அருமையான பெருமக்களே, சாதாரணமான வார்த்தை அல்ல. பயம் வருகின்ற பொழுது, தோல்வி வருகின்ற பொழுது, நடுக்கம் வருகின்ற பொழுது, ஏழ்மை, பசி, பட்டினி, வாழ்க்கையில் நோய் நொடி எல்லாம் வருகின்ற பொழுது
ஒரு பலகீனமான உள்ளம் அதை கண்டு பயப்படும். ஆனால் பலமான உள்ளம் மட்டும்தான் ஃபஸாதஹும் ஈமானா. இல்லை, இதெல்லாம் கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கானவன், நான் அவனுடைய அடியான், அவன் நாளாமல் ஒன்றும் நடக்காது, நான் அவளை முழுமையாக நம்புகிறேன் என்பதுதான் ஈமானுடைய உச்சக்கட்டமான அடையாளம். சஹாபாக்களை பற்றி சொல்லப்படுகிறது ஃபஸாதஹும் ஈமானா. ஈமான் தான் பலமாச்சு, எந்த பயமும் வரல. ஈமான் பலமானதின் வெளிப்பாடா என்ன வார்த்தை சொன்னாங்க? வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். ஒரே வார்த்தை தான், ஹஸ்புனல்லாஹ். எல்லா நிலைமைகளிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், அவன்தான் சிறந்த பொறுப்பாளன். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சிகள் மாறலாம், பாசிசமாக மாறலாம், சிஏ என்ஆர்சி வரலாம், வக்ஃபு சட்டங்களுடைய சட்டங்கள் வரலாம், இது போல இன்னும் கொடுமையான சட்டங்கள் 100 வரலாம், 1000 வரலாம், எது வேண்டுமானால் வரட்டும். ஆனால் உலகத்தில் எவ்வளவு கடுமையான சோதனைகள் வந்தாலும் அதை சமாளித்து மீட்டு வரக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமையான பெருமக்களே, ஏறத்தாழ 350-400 நாட்கள் பக்கமாக கஸாவிலே பலஸ்தீனில் போர் செய்யப்பட்டது. ஏறத்தாழ அத்தனை செல்வங்களையும் சுக்குநூறாக ஆக்கிவிட்டார்கள். வீடுகள் இல்லை, வசதிகள் இல்லை, குடும்பம் இல்லை, தாய் தந்தை இல்லை, உதவிகளுக்கு ஆட்கள் இல்லை. ஆனாலும் ரமலானுடைய 1ஆம் தேதி அல்லாஹ்விற்கு முன்பாக சஹர் செய்து ரோட்டு பாதைகளில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். எந்த வீடுகளும் இல்லை, ஆனால் நோன்பு வைக்கிறார்கள். எந்த விதமான உதவிகளும் இல்லை, பணம் இல்லை, ஆனால் இஃப்தார் செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்களை போன்ற கூட்டத்திற்கு தெரியும், வாழ்க்கையில் எது இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுடைய மார்க்கம் இருக்கிறது. இதுதான் முழுமையான ஈமான். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் எப்பவுமே இருக்கும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு இறுதியானவன், நமக்கு உறுதியானவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் தான். எனவே அவனை முழுமையாக நம்பி அவனுடைய மார்க்கத்தை நம் வாழ்க்கையில் பாதுகாக்க வேண்டும். அதுதான் சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஆங்காங்கே ஆயத்துகள் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த எல்லா ஆயத்துகளையும் பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு எல்லா காலத்திலும் அல்லாஹை மட்டுமே முழுமையாக, உறுதியாக, வலுவாக நம்பி நம்முடைய ஈமானை பலப்படுத்துகின்ற நல்ல அலியார்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மூத்தி நசீபாக்கி தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.